இந்த பல்கலைக்கழக மானியக் குழு பிரதிநிதி அப்படிங்கிறத ஏதோ மத்திய அரசினுடைய பிரதிநிதி மாதிரி பார்த்து அவங்க போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது சம்பந்தமாக காரணமாக இருக்குது. அதுக்கு காரணம் அரசியல் தான். நான் பல சமயம் வெளி மாநிலங்களில் பேசும்போது அவங்கெல்லாம் பெரிய பேரதிர்ச்சிக்கு உள்ளாயிடுவாங்க. என்ன இவ்வளவு பணமாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இந்த அளவுக்கு கெடுத்தது இவங்க தான். பல்கலைக்கழகங்களுக்கு தகுந்த மாதிரி 300 கோடி 400 கோடி 500 கோடி அதை விட அதிகமாக கூட ரிசர்வ் ஃபண்டுன்னு இருந்தது, வைப்பு நிதி, அதிலிருந்து எடுத்து கொடுக்கறது. ஜெயலலிதா அம்மா இதே மாதிரி துணைவேந்தர்கள் நியமனத்தில் அரசாங்கம் முதலமைச்சர் தான் போடணும்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்தபோது அதை எதிர்த்தவர் அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் கலைஞர் கருணாநிதி. இந்த மாதிரி அரசியல் நீங்கள் துணைவேந்தர் நியமனத்தில் வந்துடுதுன்னு சொன்னால் பல்கலைக்கழகங்களினுடைய வீழ்ச்சிக்கு மேலும் அது வெகு காரணமாக அமையும். இப்போ பேராசிரியர்கள் மேலே நிறைய வழக்கு இருக்குது நியமனத்தில். பல பல்கலைக்கழகங்களில் வழக்கு நடந்துட்டு இருக்குது. பல சமயங்களில் என்ன ஆயிரும்னா அவங்க நியமனம் ஆயிடுது, அவங்கள வேறு வழி இல்லாமல் நாம் சர்வீஸ் பண்ண விட்டுருவோம். அவங்க 30 வருஷம் 35 வருஷம் சர்வீஸ் பண்ணுவாங்க. அவங்க எப்படி நேர்மையாக பண்ணுவாங்க? தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் மாநில துணைத் தலைவர் மற்றும் பேராசிரியருமான திரு கனக சபாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக ஆளுநர் RN ரவி அவர் தமிழகத்தில் எப்போ ஆளுநராக பதவியேற்றாரோ அன்னையிலிருந்து திமுக ஒரு சர்ச்சையை கிளப்பிட்டுருக்காங்க. அனுப்புகிற மசோதாக்கெல்லாம் ஒப்புதல் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக வச்சுட்டு வராங்க. அது சம்மந்தமாக உச்ச நீதிமன்றத்திலையும் வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. நீதிமன்றம் மசோதாவை நிறுத்தி வச்சது தப்பு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. முதற்கட்டமாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு? அதாவது கடைசியாக அந்த 10 மசோதாக்கள் திருப்பி அனுப்பப்பட்டது சம்பந்தமாக அல்லது நிறுத்தி வைக்கப்பட்டது சம்பந்தமாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதில் இப்போ ஒரு ஆளுநர் அல்லது மேதகு குடியரசுத் தலைவர் எத்தனை நாட்கள் எத்தனை மாத காலம் வைத்து கொள்ளலாம் என்பதற்கு ஒரு வரையறையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். ஆனால் இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் அதில் சொல்லியிருக்கிற விஷயத்தில் இப்போ உதாரணமாக பல்கலைக்கழக சம்பந்தமான பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் சான்சலர் நியமனம் சம்பந்தமான விஷயங்கள் பல பல்கலைக்கழகத்துக்கு தமிழ்நாட்டில் வந்திருக்குது. அது சம்பந்தமான மசோதாக்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதாவது உச்சநீதிமன்றம் இந்த மசோதாக்களை ஆளுநர் தாமதப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறதுல அவங்க சொன்ன தீர்ப்பை நாம் அது ஏற்றுக்க வேண்டும். அது சட்ட வல்லுநர்கள் பேசக்கூடிய விஷயம். ஆனால் அதற்காக அவர் அனுப்பிய மசோதாக்கள் அல்லது அவர் வைத்திருந்த மசோதாக்களில் இருந்த விஷயம் அதை முழுவதும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருப்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இன்னொரு கேள்வி எல்லாரும் என்ன வைக்கிறாங்கன்னா 10 மசோதா என்னென்ன மசோதான்றதை உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டாங்களான்ற ஒரு இது இருக்கு இல்லைங்க. அதில் மிக பெரும்பாலான மசோதாக்கள் பல்கலைக்கழகத்தில் வேந்தர் நியமனம் செய்யக்கூடிய மசோதாக்கள் தான். அதனால் அந்த மசோதாக்களில் அரசாங்கம் சொல்லியிருப்பது என்னவென்று சொன்னால் ஆளுநருக்கு பதிலாக முதலமைச்சர் வேந்தராக இருக்க வேண்டும். அதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் இப்போ அதனுடைய பின்னணி நமக்கு தெரியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது வெவ்வேறு விதமான சட்டங்கள் இருக்கின்றன. பொதுவாக ஒன்று தான். உதாரணமாக முதல்ல ஆரம்பத்தில் இருந்த பல்கலைக்கழகங்களில் அது சென்னை மதுரை போன்ற பல்கலைக்கழகங்களில் அதில் பார்த்திங்கன்னா ஆளுநர் இருப்பார். அப்புறம் பொதுவாக அந்த சிண்டிகேட்னு சொல்லக்கூடிய ஆட்சி மன்ற குழு அதனுடைய ஒரு உறுப்பினர் இருப்பார். செனட் என்று சொல்லக்கூடிய இன்னும் பரவலான குழு அது. அதாவது ஒவ்வொரு கல்லூரியில் இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்துக்கு ஆளுமைக்கு உட்பட்ட ஒவ்வொரு கல்லூரியில் இருக்கக்கூடிய முதல்வர் இருப்பாங்க. அதில் ஒரு பேராசிரியரும் கூட பிரதிநிதி இருக்கலாம். இதெல்லாம் வர்றது செனட்டுன்னு பேர். அதில் பொதுமக்கள் பிரதிநிதிகளும் சில பேர் இருப்பாங்க, அரசாங்கம் நியமிக்கிறது. அந்த செனட்டில் ஒரு பிரதிநிதி, இப்படி 3 பேர் கொண்ட பிரதிநிதிகள் தான் அந்த துணைவேந்தர் நியமனமான அப்ளிகேஷன்ஸ் மனுக்களை எல்லாம் வாங்கி அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதை கொடுக்க வேண்டியது, ஆளுநருக்கு சமர்ப்பிக்க வேண்டியது அவங்க பொறுப்பு.
அவங்க சமர்ப்பிக்கிற லிஸ்ட்டில் ஒருத்தரை வந்து ஆளுநர் இறுதியாக தேர்ந்தெடுத்து துணைவேந்தராக அறிவிப்பார். இதுதான் சிஸ்டம். இதில் சில பல்கலைக்கழகங்களில் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், பின்னால் வந்த பல்கலைக்கழகங்களில் ஆளுநருக்கு பதிலாக முதலமைச்சர்னே கூட இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் 1-2 இருக்குது. அதாவது அரசு பிரதிநிதி அப்படிங்கிறதும் இருக்குது. இப்போ செனட்டு சிண்டிகேட்டுக்கு பதிலாக வேறு வித்தியாசமான சூழ்நிலைகளும் தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்கள் இருக்குது. அது அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த பல்கலைக்கழகங்கள் உருவாக்கும் போது ஏற்படுத்தப்பட்ட சட்டங்களினுடைய அடிப்படையிலானது. இதில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், 2010க்கு பின்னால் பல்கலைக்கழக மானியக் குழு வந்து என்ன சொல்லுச்சுன்னா, பல்கலைக்கழக மானியக் குழுவினுடைய உறுப்பினரும் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு அதில் சொன்னாங்க. காரணம் நமக்கெல்லாம் தெரியும், பல்கலைக்கழக மானியக் குழு தான் ஒன்று பல்கலைக்கழகங்களுக்கு நிதி கொடுப்பது, பேராசிரியர்களுக்கெல்லாம் வந்து சம்பளம் கொடுக்கறது அவங்க தான். அதனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது ரொம்ப நாளாக வந்துட்டு இருக்குதுங்க. பல்கலைக்கழக மானியக் குழுவினுடைய ஒரு பிரதிநிதி கொண்டு அதில் இருப்பார், இந்த செலெக்ஷன் கமிட்டியில் இருப்பார். இந்த 3 பேருக்கு போக 4வதாக, இதில் நான் 3 பேருன்னு சொல்கிறது பொதுவாக, சில இதுகளில் இப்போவே 4-5ன்னு இருக்குது. நான் பொதுவாக சொல்கிறது 3, எல்லா தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களையும் 3 இல்லை. அதனால் அடிஷனலாக வந்து அவர் ஒருத்தர் இருப்பாருன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இது உங்களுக்கு தெரியும், சில மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், இப்போ கேரளா போன்ற எதிர்க்கட்சிகள் ஆட்சி புரியக்கூடிய மாநிலங்களில் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த முதலமைச்சர்கள் இது எங்களுக்கு அதில் அதிகாரம் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதனால் அவங்க வந்து இந்த பல்கலைக்கழக மானியக் குழு பிரதிநிதி அப்படிங்கிறத ஏதோ மத்திய அரசினுடைய பிரதிநிதி மாதிரி பார்த்து அவங்க போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது சம்பந்தமாக காரணமாக இருக்குது. அதுக்கு காரணம் அரசியல் தான். இது அரசியல் முழுக்க தமிழ்நாட்டிலாகட்டும், கேரளாவிலாகட்டும், மேற்கு வங்கத்திலாகட்டும் முழுக்க அரசியல். இது குறித்து முன்னாள் கேரள ஆளுநர், முன்னாள் ஆளுநர் திரு அரீஃப் முகமது கான் விவரமாக பேசியிருக்கார். எப்படி வந்து இதில் அரசியல் முழுக்க தலையீடு இருக்கிறது என்று பேசியிருக்கிறார். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் கூட முன்னாள் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர், மிக நேர்மையான மனிதர், என்னை போன்றவங்களுக்கெல்லாம் ஒரு முன் உதாரணமாக விளங்கியவர் டாக்டர் அனந்தகிருஷ்ணன் பேர். அவர் வெளிப்படையாக இங்கே சொல்லியிருக்கிறாரு, தமிழக பல்கலைக்கழகங்களிலே துணைவேந்தர் நியமனங்களில் பணம் விளையாடுகிறது, அதை வச்சு தான் துணைவேந்தர் நியமனமே நடக்குதுன்னே சொல்லியிருக்காரு. ஆக இது முழுக்க அரசியலாக இருக்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதில் பல்கலைக்கழக மானியக் குழுவினுடைய பிரதிநிதி இருக்கக்கூடாது, என்னது மத்திய அரசு பிரதிநிதின்னு சொல்கிறாங்க. நானும் கூட ஒரு சமயத்தில் இந்த கருத்தை பல இடங்களில் விவாதங்களில் வைத்து இது குறித்து ஒரு கட்டுரை கூட எழுதினேன். நீங்கள் வந்து ஒரு நேர்மையான அரசாங்கமாக இருந்ததுன்னு சொன்னால், நீங்கள் 3 பேர் இந்த குழுவில் இருக்கோன்னு சொல்கிறீங்க, அந்த 3ல் இன்னொரு பேராசிரியர் எடுத்துகிட்டு போகிறாரு, அது நமக்கு நல்லது தானே. இன்னொருத்தர் வந்து வெரிஃபை பண்ணுறாரு, நமக்கு என்ன தப்பு? நம்ம பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் நேர்மையான ஆட்கள், நல்லவர்கள், திறமையானவர்கள் வர வேண்டும் என்று சொன்னால் 3 பேர் இருந்தானே 4 பேர் இருந்தானே யாராக இருந்தானே அதை ஏற்றுக்கணும். ஆனால் சில மாநிலங்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. பல மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டாலும் கூட சில மாநிலங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இதுதான் வழக்கில் போய் முடிஞ்சது. இது சம்பந்தமாக தீர்ப்புகள் வந்து மேற்கு வங்க ஆளுநர் போட்ட வழக்குகளை, அரசாங்கம் போட்ட வழக்கில் அது ஒரு வழக்கு தீர்ப்புகள் வந்திருக்குது, கேரளாவிலையும் நடந்திருக்குது, வந்துட்டு இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆக இதனுடைய அடிப்படைத்தன்மை என்னன்னு சொன்னால், இந்த அரசாங்கங்கள் வந்து முழு உரிமை தங்களுக்கு வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இதில் என்னன்னா, நான் தமிழ்நாட்டை பற்றி ரொம்ப சொல்கிறேன் பாருங்கள். தொடர்ந்து இந்த கடந்த 40 குறிப்பாக 30 வருஷம்னு வச்சுக்கலாம், 25-30 வருஷமாக குறிப்பாக இதில் போடக்கூடிய துணைவேந்தர்கள் நியமனமே என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க இப்போ அந்த செனட்டில் இருக்கிறவங்கள ஒருத்தரை போடுவாங்க, அதே மாதிரி சிண்டிகேட் வந்து ஒருத்தரை பிரதிநிதியாக போடும். சில பல்கலைக்கழகங்களில் அரசாங்கம் எங்கே இருக்குதோ, அதாவது ஆளுநர் இல்லாமல் அரசாங்கம் அப்படின்னா கல்வித்துறை செயலாளர் வருவார். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அரசாங்கம் போடக்கூடிய கல்வித்துறை செயலாளர் அவங்க வரக்கூடிய பல்கலைக்கழகங்களில் அரசு சொல்கிறால போட்டுடுறாங்க. பெரும்பாலும் இப்போ என்ன ஆகிப்போச்சு அரசியல் சூழ்நிலை, அந்த சிண்டிகேட்டு செனட் ரெண்டுலேயுமே அரசு விரும்பக்கூடிய அல்லது அரசுக்கு வேண்டிய அல்லது அரசுக்கு ஆதரவான ஆட்கள் தான் அந்த செலெக்ஷன் கமிட்டிலேயே வர்றாங்க. காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பல்கலைக்கழக அந்த ஆட்சி மன்ற குழு தான் அதிகாரம் படைத்த ஆட்சி மன்ற குழு. அதில் ஒரு 25 பேருக்கு பக்கமாக ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. தோராயமாக 2-3 அதிகமாக குறையும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா
அரசுத்துறை செயலாளர்கள், அரசுத்துறை பிரதிநிதிகள் தான் உண்மையில் அதிகமாக இருப்பாங்க. ஒரு 30-40% அவங்க தான். ஆனால் அவங்க பெரும்பாலும் கூட்டத்துக்கு வர மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அவங்க எல்லாருமே வருவாங்க. ஆக நீங்கள் வந்து அந்த அரசுத்துறை செயலாளர்கள் அல்லது பிரதிநிதிகள் என்ன பண்ணுவாங்க, அரசாங்கம் கல்வி அமைச்சர் என்ன சொல்கிறாரு அதை கேட்குறாங்க ஆச்சுங்களா. அதனால் நீங்கள் வந்து அந்த சிண்டிகேட் செனட்டில் மிக பெரும்பாலும் அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் வந்து அரசு யார் போட்டால் நல்லதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான். அது அந்த குழுவில் இருக்க ஒன்றும் இல்லை, வெளி ஆளுகளை போடலாம். அந்த வெளி ஆளு யாருன்னா இவங்க நினைக்கிற ஆளுகளை தான் போடுறாங்க. இதுதான் நடந்தது. நான் இப்போ பல மாநிலங்களில் ஆட்சி மன்ற குழுவில் இருந்திருக்கிறேன், வெவ்வேறு போர்டுகளில் இருந்திருக்கிறேன், பல மாநிலங்களில் மத்திய அரசு, மாநில அரசு எல்லாம். ஆனால் தமிழ்நாட்டில் தான் இந்த அரசியல் மிக அதிகமாக இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த சிண்டிகேட் சார்பில் வர்றவர், செனட் சார்பில் வர்றவர் எல்லாம் வர்றாங்க. இது எங்கே பிரச்சனைன்னு சொன்னால் கவர்னர் இருக்கார் பார்த்தீங்களா, கவர்னர் ஆளுநர் ஒருத்தர் போடுவார். அந்த மாதிரி பல்கலைக்கழகங்களில் இவங்க சொல்கிற மாதிரி நடக்கிறதில்லை. தமிழ்நாட்டில் என்ன நடந்ததுன்னா, இந்த ஆளுநருக்கு உரிமை இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் அவர் போட்ட பிரதிநிதி வந்து அவர் சுயேட்சையாக போடுவார். அது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து போடணுங்கிறது இல்லை. அதாவது மிக நேர்மையான கல்வியாளர், தகுதியாளர் வேணும். அவர் உள்ளதுலேயே ரொம்ப நேர்மையான ஆளாக பிடிச்சி எங்கெங்கிருந்தோ வந்து கொண்டு வந்து போடுறாரு. ஆக அப்படி அந்த இடத்துல ஆளுநருடைய நேர்மையை சந்தேகிக்கிறாங்கல்ல, அவங்க அதில் தப்பு இருந்துன்னா சொல்லலாமே. இப்போ நேர்மையை சந்தேகிச்சாங்கன்னா அவங்க வந்து எங்களுக்கு விருப்பமில்லாத ஆளை போட்டாங்கன்னு தான் சொல்லாமல் இல்லாமல் நேர்மை இல்லாத ஆளுன்னு யாரும் வரல. இப்போ உங்களுக்கு தெரியும், ரொம்ப நாள் வந்து இவர் சூரப்பா, முன்னாள் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா பற்றி கேள்வியெல்லாம் வந்தது. கடைசியில் எல்லாரும் அவருக்கு தொந்தரவு பண்ணாங்க கட்சிகள். ஆனால் வந்து அவருடைய நேர்மை யாரும் சந்தேகிக்கலை. அவர் வெளி மாநிலத்திலேருந்து கொண்டு வந்து போட்டுட்டாங்க. நீங்கள் எங்கே வேணாலும் யார் வேணாலும் இருக்கிறேன். நான் தமிழ்நாட்டுக்காரன், நான் அகில இந்திய பொறுப்பில் கல்வித்துறையில் இருந்திருக்கிறேன். அதனால் நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லி நம்மளை யாரும் நிறுத்தலை. இப்போவுமே தமிழ்நாடு சேர்ந்தவர்கள் வேறு பொறுப்புகள் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு சில பல்கலைக்கழகங்கள் இருக்கிறாங்க, இயக்குநர்களாக, துணைவேந்தர்களாக. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிஎஸ்ஐஆர்னு இருக்குது, பெரிய மத்திய அரசு அமைப்பு. அது தமிழ்நாடு சேர்ந்த ஒரு பெண்மணி தான் இருக்கிறாங்க. அதனால் யார் வேணாலும் எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆனால் இவங்க சொல்கிறது என்னென்னு சொன்னால், நாங்கள் விரும்பினால போட முடியாத சூழ்நிலை இருக்குதுங்கிறத இவங்க பிரச்சனை, வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. இதுக்காகத்தான் வந்து இவங்க இத்தனை தொந்தரவுகளையும் செய்கிறாங்க. தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் இவங்க வந்து மத்திய பல்கலைக்கழக மானியக்குழு இன்னொரு பிரதிநிதியை போடுன்னு சொல்லும்போது, சரி அவர் வந்து இருந்துட்டு போட்டுன்னு தாராளமாக சொல்லலாம். இப்போ அவர் வர்றதுனால என்ன, இப்போ நானாக இருந்தேன்னு சொன்னால் இன்னொரு 2 பேர் கூட வரட்டு. இதில் என்ன உரிமை போகுது? இதில் எங்கே மாநில சுயாட்சி போகுது? நமக்கு மாநிலத்துக்கு எப்போ பெருமை வரும்னு சொன்னால், இருக்கிறதுலையே நல்ல ஆளுகளை செலக்ட் பண்ணி அவங்க மூலமாக தமிழ்நாட்டில் ஆராய்ச்சி பெருகணும், பல்கலைக்கழகங்களுடைய பெருசாகணும், எல்லா பக்கம் பரவணும். அதுதான் முக்கியம். ஆக அது இவர்களுடைய நோக்கம் அல்ல. இவர்களுடைய நோக்கம் வந்து வேணுங்கிற ஆளை வந்து உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பு கொடுத்த 3வது நாள்லேயே வந்து ஜியோ பாஸ் பண்ணிட்டாங்க. முதலமைச்சர் தான் வந்து பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராய் இனி இருப்பாருன்றத சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி? இல்லை, அது வந்து அதுதான் இவங்களுடைய ஒரு பேராசை. அது வந்து வரணும்னு நினச்சாங்க. நான் வெளிப்படையாக சொல்கிற மாதிரி இருந்ததுன்னு சொன்னால், நான் அனந்தகிருஷ்ணன் பேராசிரியர் அவர் சொன்னது எனக்கு மிக சரியாகப்படுகிறது. சுப்ரீம் கோர்ட்டு இவங்க ஜியோ பாஸ் பண்ணிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் ஏன் இன்னொரு ரிவ்யூ பெட்டிஷன் போடாமல் இருக்காங்கன்ற ஒரு கேள்வி எழுதல. இல்லை, அது வந்து ஆளுநர் மத்திய அரசு தரப்புலேருந்து போடணும். அவங்க எப்போ போடுறாங்கங்கிறது எனக்கு தெரியல. அதனால் நிச்சயமாக போடுவாங்களா? வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பை நாம் மதிக்கிறோம். அதே சமயத்தில் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டு முதல்வரே இருக்கலாம்னு சொல்லியிருக்கக்கூடாதுங்கிறது என்னை போன்ற கல்வியாளர்களினுடைய கருத்து. பண்ணியிருக்கக்கூடாது. ஏன்னா தமிழ்நாட்டில் உயர்கல்வித்துறை, பொதுவாக கல்வித்துறையை அப்படித்தான், உயர்கல்வித்துறை ரொம்ப மோசமாக இருக்குது. அதாவது கடந்த கல்வியிலே சிறந்த மாநிலமாக தமிழகம் தான் இருக்குன்றாங்க. அதாவது அதில் ஒரு விதத்தில் உண்மை இருக்குது, மறுக்க முடியாது. நாம் தமிழர்களாக பெருமை கொள்ள வேண்டும். நாம் எல்லாமே தமிழ்நாட்டுக்காரர் தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு இருக்குது இல்லைங்களா, நிறையா எவ்வளவு பேர் சேர்ந்து படிக்கிறாங்க உயர்கல்வி, இதில் அது தமிழ்நாடு அதிகமாக இருக்குது. அது உண்மை தான்.
கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் அதிகமாக இருக்கின்றன. அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதுக்கெல்லாம் இவங்க பெருமை கொண்டாட முடியாது, இவங்க மட்டுமே கொண்டாட முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சுதந்திரத்துக்கு அப்புறம் காமராஜ் ஐயா வந்து பள்ளிக்கூடங்களை வளர்த்துவதில் பெரிய பங்கு வகித்தார்கள். அப்புறம் தொடர்ந்து தனியார் பங்களிப்புகள் நிறையா இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து நிறைய பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் தனியார்கள் சிறப்பாக கூட நடத்திட்டு வர்றாங்க. அதனால் இதில் எல்லாத்துக்குமே பங்கு இருக்குது. திமுக மட்டும் ஏதாவது நல்லது நடந்ததுன்னா நாங்கள் தான் பொறுப்புன்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத உண்மை. இன்னொரு உண்மையை சொல்லணும், அது நான் இன்னொரு நாள் கூட பேசுகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பாரத தேசத்தினுடைய வரலாறு பார்த்தா நாடு முழுவதும் நாம் உலகத்திலேயே கல்வியில் முன்னணியில் இருந்தால் 1820 26 நடத்தப்பட்ட சர்வேகள், நம்ம தாமஸ் மன்ரோ ஆட்சியில் இருந்தார் அப்பங்க மெட்ராஸ் பிரசிடென்சியில், அதில் தெளிவாக சொல்கிறாங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது, ஒவ்வொரு கிராமத்துக்கும் பள்ளிக்கூடம் இருந்தது. பெரிய கிராமம்னா 2 பள்ளிக்கூடம் இருந்தது, அதை விட பெருசுனா 3 இருந்தது. அதனால் கல்வியில் நாம் பாரம்பரியமாக நல்லா இருந்திருக்கிறது. இவங்க வந்து கொண்டு வரல. திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னால் இருந்தார், எப்படி கொண்டு வந்தார்? சங்க இலக்கியங்களில் எவ்வளவோ பேர் பெண்கள் 30 பேர்த்துக்கு மேலே பெரிய பங்களிப்பாற்றி கவிதை படிச்சிருக்கிறாங்க. என்ன பெண் கல்வி இவங்க தான் வந்து கொண்டு வந்தாங்களா? அதனால் கல்வியில் என்றைக்குமே பாரத தேசம் சரி தமிழ்நாடும் மிக முன்னணியில் இருந்ததுங்கிறது மறுக்க முடியாது. ஆங்கிலேயர்கள் கல்வியை அளித்தாங்க, அதை கூட தப்பாக வந்து இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த திரு அப்பாவு துணை இந்த சபாநாயகர் ஏதோ ஐரோப்பியர்கள் தான் கொண்டு வந்தாங்க, அதை விட கிறிஸ்துவர்கள் தான் கொண்டு வந்தாங்கன்னு பேசுகிறார். முழுக்க போய் நம்முடைய கல்வி முறையை அழித்தது ஐரோப்பியர்கள் தான். முழுக்க அழிச்சாங்க, திட்டம் போட்டு அழிச்சிருக்கிறாங்க. ஆவணங்கள் என்னிடமே இருக்கிறது. மகாத்மா காந்தியினுடைய சீடராகிய தரம்பால் தி பியூட்டிஃபுல் ட்ரீன்னு சொல்லி 18ஆம் 19ஆவது நூற்றாண்டு வரைக்கும் கல்வி எப்படி இருந்ததுன்னு எழுதியிருக்காரு. அதில் தமிழ்நாட்டை பற்றி அதிக விஷயங்கள் இருக்கின்றன. அதில் எல்லா விஷயம் இருக்குது. எப்படி கல்விங்கிறது பரவலாக எல்லோருக்கும் கிடைத்தது, எல்லா ஜாதியினரும் படித்தாங்க. ஏதோ ஈவேரா வந்து தான் கல்வி கொடுக்கல, எல்லா ஜாதியினரும் படித்திருக்கிறார்கள். உண்மையில் பார்த்தா பிராமணர்கள் வந்து பல இடங்களில் சதவீதம் வந்து மற்ற சமூகங்கள் தான் மிக அதிகமாக இருக்குது. மக்கள் தொகையை பொறுத்து அதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் அதிகமாக பிறர் படிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து இப்போ சொல்லக்கூடிய பட்டியலின மக்கள் அதிகமாக படித்திருக்கிறார்கள். கல்வி எல்லோருக்கும் கிடைத்தது. இது ஒரு 200 வருஷ காலத்தில் சிதைவு ஏற்பட்டது. அந்த சிதைவுகளை ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைந்தவர்கள், திட்டம் போட்டு சிதைத்தவர்கள் ஐரோப்பியர்கள் தான். ஆனால் இவங்க பொதுவாக இவங்க சொல்கிறது, குறிப்பாக இந்த அப்பாவு போன்ற சிலவர் வந்து எங்கே போனாலும் ஐரோப்பியர்கள் தான் கொண்டு வந்தாங்க, கிறிஸ்துவர்கள் கொண்டு வந்தாங்க, அழித்தது அவர்கள் தான் கல்வி ஆச்சுங்களா. அப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து கல்வி வளர்ந்தது. பள்ளி கல்வித்துறை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு வித்திட்டவர் திரு காமராஜ் ஐயா அவர்கள். அவருக்கு பின்னால் வந்தது. கல்வி வளர்ந்திருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் அது முழு பெருமையும் திமுகவுக்கு சேராது. தனியார் பங்களிப்பு நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் லிட்ரஸி ரேட்டில் படித்தவர்கள் சதவீதத்தில் நாம் வந்து அகில இந்திய அளவில் 13வது 14வது இடத்துல இருக்கிறோம். 10க்கு கீழே தான் நாம் இருக்கிறோம். குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இல்லைன்றீங்களா? குவாலிட்டி 2வதுங்க, அது அடுத்து வர்ற நீங்கள் லிட்ரஸி ரேட் பர்சன்டேஜ்லேயே பாப்புலேஷன் வெர்சஸ் படித்தவங்க, நீங்கள் லிட்ரஸி ரேட் வந்து இந்தியாவில் நாம் 12வது 13வது இடத்துலையும் 14வது இடத்துலையும் இருக்கிறோம். அது வருஷம் கொஞ்சம் மாறுதுங்க, சென்சஸ் போது மாறுது. அதனால் நாம் வந்து ஏதோ முதல் 10 இல்லை, நாம் மிகச்சிறந்தவர்களாக இருந்த. இப்போ என்ன பண்ணோம்னா இந்த பழம் பெருமை பேசுகிறத விட்டு போட்டு நீங்கள் முதல் இடத்துல வர்றதுக்கு நாம் முயற்சி பண்ணணும். இப்போ கேரளா முதல் இடத்துல இருக்குது, ஏன் நாம் முதலிடம் வரக்கூடாது? அல்லது 2வது இடம் வரக்கூடாது, 3வது இடம் வரக்கூடாது, 5வது இடம் வரக்கூடாது? அதை விட்டு போட்டு வந்து நாம் தான் பெரிய ஆளுங்க. சில குறியீடுகளில் நாம் தான் பெருசு. ஆனால் இல்லாத விஷயத்தை நாம் சரி பண்ணுறதுக்கு பார்க்கணும். 1. 2வது வந்து உங்களுக்கு தெரியும், நிறைய சர்வேக்கள் கணக்கெடுப்புகள் நாடு முழுவதும் அப்பப்போ நடக்குது. அதில் ஒரு அமைப்பு தொடர்ந்து பீரியாடிக்கலாக நடத்திட்டு வரக்கூடிய கணக்கெடுப்பு பேர் ஆசர் சர்வே அப்படின்னு பேர். அது வந்து குறிப்பாக பள்ளி கல்வியில் மாணவர்களினுடைய தரம் என்ன என்பதை பற்றி பரிசோதனை செய்து, அதாவது ஃபீல்டு சர்வே மூலமாக பரிசோதனை பண்ணி அவங்க வந்து வெளியிடுறாங்க. நீங்கள் தொடர்ந்து தமிழ்நாடு எங்கே இருக்குதுங்கிறீங்க? பின்னணியில் இருக்குது. நம்மை விட நாம் வளர்ச்சியில் குறைவான வளர்ச்சியை கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்கள், பெரிய மாநிலங்களில் கூட நம்மை விட ஆசர் ரிப்போர்ட்டில் நல்லா இருக்குது. இங்கே உதாரணத்துக்கு அவங்க நிறைய புள்ளி விவரம் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களில் எவ்வளவு பேர் 2ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தை பிழை இல்லாமல் படிக்க முடியும்? அது வந்து ஒன்று எழுத்துப்பூர்வமாக படிக்கிறது, லிட்ரரி
ரெண்டாவது நியூமரசி, எப்படி எண்கள் கணக்கு, பெருக்கல், வகுத்தல், கூட்டல், கழித்தல், இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் அப்படிங்கிறதுல நீங்கள் பாருங்கள். தொடர்ந்து 3ல் 1 பங்கு அல்லது அதை விட அதிகம் 40 விழுக்காடு தெரியாமல் இருக்குது. அது எப்படி 5ஆம் வகுப்பு படிச்சுட்டு 2ஆம் வகுப்பு புத்தகமே படிக்க முடியலன்னா கோளாறு எங்கே இருக்குது? கோளாறு இங்கே இருக்குது, கல்வி திட்டத்தில் இருக்குது. சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களினுடைய தரத்தை இவங்க தானே கெடுத்தாங்க, அரசியல் பண்ணி இவங்க தானே கெடுத்தாங்க. ஆக அதில் இருக்கிறது. ஆகவே ஒரு விதத்தில் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, காலேஜ் அதிகம், ஸ்கூல் அதிகம், இதெல்லாம் உண்மை. அதுக்கு இவங்க பெருமை கொண்டாட முடியாது. முக்கியமான விஷயம், நாம் குறைபாடு உள்ள இடங்கள் நிறைய இருக்கிறது. அதை சரி செய்வதற்கு இந்த அரசாங்கம் முயற்சி பண்ண வேண்டும். அது பண்ணுறதில்லை. அதை விட நாம் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிற விஷயம், இப்போ தரம், உயர்கல்வியினுடைய தரம் என்ன அப்படின்னு பார்த்ததுங்கன்னா, நீங்கள் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் தான் மிக முக்கியமான பொறுப்பு. அவர் ஒரு திறமை வாய்ந்தவராக இருக்கணும், நேர்மையானவராக இருக்கணும், எந்த கட்சி சார்பில்லாமல் முடிவெடுக்கக்கூடியவராக இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஆனால் ஏன் குறிப்பாக அந்த திமுக அரசாங்கம் இதில் குறி வைக்குதுன்னு சொன்னால், இதில் இவர்கள் கடந்த 20 வருஷத்துக்கு மேலாக பணம் பண்ணி பழகிட்டாங்க. அது குறிப்பாக என்னால் ஓரளவுக்கு பீரியடும் கூட சொல்ல முடியும். முதல்லையே கொஞ்சம் கெட்டிருந்தது. குறிப்பாக 2006வது வருஷம் இவங்க ஆட்சிக்கு வந்த பின்னால் தான் பெரும் சீரழிவானது ஆரம்பித்தது. இவங்க நியமனம் இதில் ஆரம்பித்தது. இதில் நீங்கள் துணைவேந்தர் நியமனத்தில் நீங்கள் மோசமான ஆள் போட்டிங்கன்னா, ஆசிரியர் நியமனத்தில் அவங்க மோசமாக போகுது. காரணம் இப்போ நான் பல மாநிலங்களில் பல்கலைக்கழகங்களில் அந்த குழுக்களில் இருந்திருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அகில இந்திய அளவில் தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் இதனுடைய வீழ்ச்சி மாதிரி வேறு எந்த மாநிலத்திலும் இல்லைன்னு என்னால் சொல்ல முடியும் சில விஷயங்களில். இப்போது பிரதமர் மோடி அவர்கள் வந்த பின்னால், அவர் போட்ட ஆளுநர்கள் வந்த பின்னால் தான் 2016-17க்கு அப்புறம்தான் இங்கே துணைவேந்தர் நியமனம்ங்கிறது நேர்மையாக நடைபெற்றது என்று, அதாவது பணம் இல்லாமல் நடைபெற்றது என்று பரவலாக கல்வியாளர்கள் எல்லாமே கருதுகிறாங்க. அதற்கு முன்னால் வரைக்கும் ஆட்சிக்கு அவங்க 2014 வந்தாலும் கூட பழைய ஆளுநர் தான் தொடர்ந்து இருந்து வந்தார். பேரு கூட என்னால் சொல்ல முடியும். திரு வித்யாசாகர் அவர்கள் வந்த பின்னால் தான் ஆளுநராக அவர்கள் பொறுப்பாளுநராகத்தான் இருந்தார், இன்சார்ஜாக இருந்தார். அப்புறம்தான் இந்த துணைவேந்தர் நியமனத்தில் பணம் வாங்கிறதுங்கிறதே நின்னது. அது வரைக்கும் பணம் வாங்கப்பட்டது. அது நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். துணைவேந்தர் நியமனங்களுக்கு பல கோடி, 30 கோடி 40 கோடி இந்த மாதிரிலாம் இருந்தது. நான் பல சமயம் வெளி மாநிலங்களில் பேசும்போது அவங்கெல்லாம் பெரிய பேரதிர்ச்சிக்கு உள்ளாயிடுவாங்க, என்ன இவ்வளவு பணமாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இந்த அளவுக்கு கெடுத்தது இவங்க தான். இப்போது 2014க்கு அப்புறம் இங்கே மாற்றம் வந்தது. ஏன்னா அப்போ அவருக்கு அந்த ஆளுநர்கள் எல்லோருமே துணைவேந்தர் நியமனத்தில் பணம் வாங்கிறத அனுமதிக்கலை. அதனால் இவர்களுக்கு அது பிரச்சனையாச்சு. இது அது துணைவேந்தர் நியமனத்தும் போது அவங்க கொடுக்குற பணம் மட்டும் இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க, மோசமான துணைவேந்தர் வந்துட்டால் ஒன்று அவங்க பணத்தை எடுக்கணும், இன்னொன்று மேலே இருக்கிறவங்களுக்கு அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். அதுக்காக நீங்கள் ஆசிரியர்கள் நியமனத்திலிருந்து, நான் டீச்சிங் ஸ்டாஃப் நியமனத்திலிருந்து, இது ஒரு வகையான பணி நியமனங்களில் முழுக்க ஊழல் நடக்குது. அந்த நியமனங்கள்லேயே ஒன்று தகுதி இல்லாதவர்களை நியமித்திருப்பது அப்படின்னு. இப்போ எனக்கு இதில் நிறைய உதாரணம் சொல்லப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா பல துறைகளில் அந்த துறைக்கு ஒருத்தர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கிறதுக்கு கூட தகுதி இருக்காது, அவரை ப்ரொஃபஸராக போட்டுருக்குறாங்க. இதெல்லாம் கடந்த 10-15 வருஷத்தில் நடந்திருக்குது. ஒரு துறையில் நிபுணத்துவம் பெற்றிருப்பார், அவர் இன்னொரு துறையில் போட்டிருப்பாங்க. இப்படியெல்லாம் நடந்திருக்குது. இது இருக்குது. இன்னொன்று என்ன பண்ணுறதுங்கன்னா, ஒரு பல்கலைக்கழகத்துக்கு இத்தனை ஆசிரியர் இருந்தால் போதும், ஒரு துறைக்கு இவ்வளோ பேர் இருக்கோன்னு இருக்குது. இவங்க பணம் வாங்குறதுக்காக புதுசாக என்ன பண்ணுறாங்கன்னா, எக்ஸ்ட்ராவாக டிபார்ட்மெண்ட் உருவாக்குறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது உதாரணம் தான். ஒரு கெமிஸ்ட்ரினா அப்ளைடு கெமிஸ்ட்ரின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் போடுறது, அதில் 4 பேர்த்து போடுறது. இப்படி இந்த ஒரு துறை சார்ந்த, முக்கியமான துறை சார்ந்து இன்னொரு துறைகளை உருவாக்கிட்டே போகிறது. அதனுடைய நோக்கம் என்னென்னா நிறைய பேர் அப்பாயிண்ட் பண்ணுறது. இதில் இன்னும் மிக முக்கியமான பிரச்சனை இன்றைக்கி என்ன இருக்குதுன்னா, இந்த ஆசிரியர் நியமனங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வித சட்டத்திட்டங்கள் இருக்குது, வரையறைகள் இருக்குது. அதாவது இத்தனை துறைக்கு, ஒரு துறைக்கு இத்தனை பேர் தான் ஆசிரியர் இருக்கணும், துணை பேராசிரியர்கள் எவ்வளவு, இணை பேராசிரியர் எவ்வளவு, பேராசிரியர் எவ்வளவு இருக்கணும். அது மாணவர்களுடைய வருகையை பொறுத்து, ஸ்ட்ரென்த்தை பொறுத்து மாறு. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு துறைக்கு இப்போ 6 பேர் தேவைன்னு சொன்னால் 10 பேர் நியமனம் பண்ணுறது. இப்போ இந்த 10 பேர் நியமனம் பண்ணுற போது மீதி இருக்கக்கூடிய 4 பேர்த்துக்கு இங்கே இருக்கக்கூடிய நிதிக்குழு, ஃபைனான்ஸ் கமிட்டி அங்கீகாரம் கொடுக்காது.
ஃபைனான்ஸ் கமிட்டியினுடைய அப்ரூவல் இருந்தால் தான் யூஜிசி சம்பளம் கொடுக்க முடியும். அது இவங்களுக்கும் தெரியும். இவங்க என்ன பண்ணுறதுன்னா அரசு அதிகாரிகளை வச்சுட்டு ஃபைனான்ஸ் கமிட்டிக்கு வந்து அப்ரூவலே இல்லாமல் அவங்க சொல்லிடுவாங்க நீங்கள் போட்டுங்கன்னு. இவங்க வந்து துணை பேராசிரியர் நியமனம் பண்ணிடுறாங்க. இவங்களுக்கு சம்பளம் எங்கே வருது? நீங்கள் அங்கே பல்கலைக்கழகங்கள் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துலேயுமே பல்கலைக்கழகங்களுக்கு தகுந்த மாதிரி 300 கோடி 400 கோடி 500 கோடி அதை விட அதிகமாக கூட ரிசர்வ் ஃபண்டுன்னு இருந்தது, வைப்பு நிதி. அதிலிருந்து எடுத்து கொடுக்கறது. நீங்கள் கடந்த 10-15 வருஷமாக கொடுத்துட்ருக்குறீங்க. வைப்பு நிதி குறைஞ்சிட்டு போகுது. நிறைய பல்கலைக்கழகங்களில் இப்போ சிரமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பணம் இல்லாமல் இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ ஓய்வூதியம் ரிட்டையர் ஆகிருப்பாங்க, அவங்களுக்கு எங்கேருந்து நீங்கள் பணம் கொடுப்பீங்க? இதெல்லாம் எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள். இது குறித்து கல்வியாளர்கள் தீவிரமாக விவாதிக்கணும். இதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை. சம்பளம் கொடுக்கறதுக்கு இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கும்போது லஞ்சம் வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாத்துக்கிட்டும் வாங்கிட்டு ஆளை போட்டிங்கன்னா எதிர்கால பல்கலைக்கழகங்களுடைய நிலைமை என்ன ஆச்சுங்களா? ஒன்று நியமனம் சம்பந்தமாக, ரெண்டாவது நீங்கள் கட்டடம் கட்டுறதுலேருந்து அங்கே வந்து உங்களுக்கு தெரியும் சில பல்கலைக்கழகங்களில் ஆன்சர் ஸ்கிரிப்ட் பேப்பர் இருக்குது இல்லைங்களா, வெள்ளை பேப்பர், அது வாங்குற வரைக்கும் ஊழல். இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்ததை நான் சொல்கிறேன். என்னால் பேர் குறிப்பிட்டு கூட சொல்ல முடியும். அதனால் ஊழல்னால் என்னதுல தான் ஊழல்னு கிடையாது. கட்டடம் கட்டுறதுல தான் நாமெல்லாம் முதல்ல அதில் நீங்கள் பேப்பர் வாங்குறதுல ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி பல வகையான ஊழல்கள் வந்து நடந்திருக்குது. தொலைதூர கல்வி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பெரிய ஊழல். அதில் என்ன ஆச்சுன்னு தெரியுங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வந்து முதல்ல என்ன இருந்ததுன்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குது, சில பேர் வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களும் படிப்பாங்க. என்ன பண்ணாங்க இவங்க சில பல்கலைக்கழகங்கள் இங்கே டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சென்டரை வச்சுட்டு தமிழ்நாட்டில் ஜம்மு காஷ்மீரில் போய் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, நார்த் ஈஸ்டில் பண்ணியிருப்பாங்க, ராஜஸ்தானில் பண்ணியிருப்பாங்க, துபாயில் பண்ணாங்க. அங்கே போய் மாணவர்களை சேர்த்திட்டு அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவர்களுக்கு வந்து தொலைதூர கல்வியில் வந்து பட்டப்படிப்பு பட்ட மேற்படிப்பு மட்டும் இல்லாமல் டாக்டர் பட்டம் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டு பல சமயங்களில் இதில் ஃப்ராடு முழுக்க ஃப்ராடு நடந்திருக்குதுங்க. இப்போ பாரதியார் பல்கலைக்கழகம் மாதிரி இடத்துல அந்த பிஹெச்டி பண்ணவங்களையே இப்போ நிறுத்தி வச்சுட்டாங்க. அது பெரிய பிரச்சனையாக வந்ததுக்கப்புறம். ஆனால் இவ்வளவு நாள் பணம் கொடுத்து அதில் படித்த அவங்களுடைய நிலைமை என்ன, நாளைக்கு எங்கே போனாலும் அதுக்கு ஒரு மரியாதை இருக்காது. இப்படியெல்லாம் பண்ணாங்க. பணம் பண்ணுறதுக்காக தொலைதூர கல்விங்கிற விஷயத்தில் கல்வியை விற்கக்கூடிய சூழ்நிலை வந்து தமிழ்நாட்டில் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு பல மாநிலங்களில் படித்தவங்க என்கிட்டவே சொல்லுவாங்க, சார் நான் படித்த இந்த மாதிரி பிஹெச்டி சேர்ந்த 2 வருஷம் நடந்தது 3 வருஷம் நடந்தது முடிஞ்சிடுது, ஆனால் இப்போ டிகிரியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இங்கே பிரச்சனை நடந்துக்குதா நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. இப்படியெல்லாம் தொலைதூர கல்வியில் இவங்க வந்து பண்ணினாங்க. அதனால் இந்த ஊழல்கள்ங்கிறது பல பரிணாமங்களில் வளர்ந்ததுனால நீங்கள் ஒன்று பாருங்கள். இப்போ நாங்கள் எல்லாம் ஆசிரியராக இருந்தவங்க, ஆசிரியர் மேலே மரியாதை எப்போ வரும்? மாணவனுக்கு அவர் நேர்மையானவர், நல்லா பாடம் சொல்லி கொடுக்கக்கூடியவர், நல்லா ஆராய்ச்சி செயலி உதவி செய்யக்கூடியவர், இந்த மாதிரி இருந்தால் தான் வரும். நீங்கள் வந்து நாமளே பணம் வாங்கிட்டு வந்தால் ஆசிரியர் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஆரம்பத்திலிருந்து அவன் அந்த எடுத்த பணத்தை அவன் மொத்தம் 40 லட்சமோ 50 லட்சமோ 60 லட்சமோ உங்களுக்கு தெரியும். பேராசிரியர்னா தோராயமாக 60 லட்சம்னு சொல்கிறாங்க முதல்ல இருந்த சூழ்நிலை. துணை பேராசிரியர்னா 30 20 30ன்னு இருந்தது. இணை பேராசிரியர்னா 40ங்கிற ரேஞ்சில் இருந்தது. இப்போ இது அவங்க எப்படி சம்பாதிப்பாங்க? உடனே ஆரம்பத்திலிருந்து அவங்க ஊழல் பண்ணுறது. அதில் பிஹெச்டி பண்ணக்கூடிய மாணவியோ அவங்கள வந்து நீங்கள் தீசிஸ் சமர்ப்பிக்கும் போது இவ்வளவு பணம் கொடுங்கன்னு பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு 7-10 வருஷங்களுக்கு முன்னால் ஒரு குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியர் இத்தனை பவுன் நகை வேணும்னு கேட்குறாரு. அது வந்து ஆடியோவெல்லாம் வந்து டிவியிலெல்லாம் கூட அது வந்தது. அவர் நகை வேணும்னு கேட்குறாரு. இதெல்லாம் நடக்குது. நீங்கள் வந்து ஒரு சாதாரண மாணவன் வந்து நல்ல முறையில் படித்து முன்னேறி வரணும்னு நினைக்கிறவன் எப்படி வந்து பணம் கொடுத்து படிப்பான்? எதுக்காக படிக்கணும்? எனக்கு தெரிஞ்சு பல பேர் தமிழ்நாட்டில் இந்த பல்கலைக்கழகங்களுக்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டு துணை பேராசிரியர் பொறுப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு அல்லது இணை பேராசிரியர் ஆரம்ப கால இளைஞர்கள் அதுதானே பண்ணுறாங்க. ஒரு 30 வயசு 35 வயசு 40 வயசு ஆனவங்க இங்கே கிடைக்காதனால இங்கே விட்டுட்டு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் போய் சேர்ந்துருக்குறாங்க. என்ன கிடைக்காதுன்னு அவங்களுக்கு உறுதியாக தெரியும் பணம் இல்லைன்னு. அது எப்படி என்ன ஒவ்வொரு துணைவேந்தரனுடைய நோக்கமே பணம் சம்பாதிக்கணுங்கிறது தானே. இப்படித்தான் இருந்ததுங்க. அதனால் கல்வி திட்டம் குறிப்பாக துணைவேந்தர் நியமனத்தில் கெட்ட பேர் வந்தது. உங்களுக்கு இந்தியாவிலேயே
தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களில் தான் அதிகமான துணைவேந்தர்கள் ஊழல் வழக்குகளை சித்திக்கிறாங்க. துணைவேந்தர்கள் மட்டுமில்லை, பதிவாளர்கள், உயர்கல்வி பொறுப்பில் இருந்தவங்க பதிவாளர் இருக்கிறாங்க, இந்த தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரின்னு கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும். அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர், கோவை அண்ணா பல்கலைக்கழகம், அவர் ஜெயிலுக்கு போயிட்டு சிறைவாசம் முடிச்சுட்டு வந்தார். பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய அப்போது துணைவேந்தர் பணம் வாங்க கையில் பிடிச்சாங்க இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை. அவர் பணம் வாங்க என்ன அந்த பணம் கொடுத்தவர் நேராக போய் குற்றஞ்சாட்டிட்டு பணம் வாங்க கையில் பிடிச்சாங்க. இன்னொரு பல்கலைக்கழக துணைவேந்தர் இருந்தார் விவசாய பல்கலைக்கழகத்தில். அவர் அப்போது முன்னால் விவசாய அமைச்சராக இருந்தவருக்கு PA பொறுப்பில் இருந்தார். அவர் துணைவேந்தராக இருந்தார். உங்களுக்கு தெரியும், இப்போ திமுகவில் செய்தி தொடர்பாளர் கூட ஒருத்தர் இருக்கார். அவர் தெற்கு மாவட்டத்தில் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்தார். அவர் கட்சிக்காரனே தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வார். இப்போ ஆளுங்கட்சிக்காரராக இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி. ஆக இப்படிப்பட்டவர்கள் துணைவேந்தர் பொறுப்புகள் இருந்தாங்கன்னா நாம் நம்ப முடியுதுங்களா? அதனால் இவங்க எப்படி மாணவர்களை இன்ஸ்பயர் பண்ண முடியும்? மாணவர்கள் எப்படி நேர்மையாக இருக்க முடியும்? இவர்கள் மேலே அமைச்சரோ ஆளுங்கட்சியோ என்ன சொல்லுதோ அதைத்தான் செய்வாங்க. இது தடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த பின்னால், இந்த ஆளுநர்கள் வந்த பின்னால் அது தடுக்கப்பட்டிருக்கிறது. அதை ஆளுநர் ரவி அவர்கள் அதை உறுதியாக நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார். இவருக்கு முன்னால் இருந்த ஆளுநர் அதை பண்ணார், எனக்கு தெரிய அந்த விஷயத்தை பண்ணார். நேர்மையான அப்பாயின்மெண்ட்டுன்னு இருந்தது. இப்போ உங்களுக்கு தெரிய அந்த துணைவேந்தரனுடைய தகுதி என்னன்னு பார்க்குறாங்க. அவர்களுடைய படிப்பு, அவர் என்னென்ன பொறுப்பில் இருந்தார், அவர் எத்தனை பேப்பர் போட்டிருக்காரு, புத்தகம் எழுதியிருக்காரு, அதுக்கெல்லாம் யார்ட் ஸ்டிக் வச்சுட்டு அதனுடைய அடிப்படையில் அவங்க போடுறாங்க. அதுலேயும் 1-2 தப்பு நடக்கலாம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா யார்ட் ஸ்டிக் மட்டுமே இல்லாமல் அவர் நேர்மையானவராகவும் இருக்க வேண்டும். ஆனால் அது பார்க்குறதுக்கு இதில் இப்போ இருக்கக்கூடிய அந்த குறியீடுகளில் பார்க்க முடியாது. ஆனால் அவர் வரக்கூடியவங்களில் திறமையானவங்களை பார்த்து அவங்க போடுறாங்க. முதல்ல அவங்க மேலே குற்றச்சாட்டு இருந்துருக்கக்கூடாது, அப்படி போடுறாங்க. இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது தான் நம்ம அரசாங்கம், திமுக அரசாங்கம். இந்த மாதிரி செய்யும்போது தாங்கள் வேண்டியவர்களை போடக்கூடாது என்று வாய்ப்பில்லை என்று நினைக்கிறார்கள். அதுதான் பிரச்சனை. இதில் இன்னொரு சுவையான விஷயம், ஜெயலலிதா அம்மா இதே மாதிரி துணைவேந்தர்கள் நியமனத்தில் அரசாங்கம் முதலமைச்சர் தான் போடணும்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்தபோது அதை எதிர்த்தவர் அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் கலைஞர் கருணாநிதி. எதிர்த்தார், பேட்டி கொடுத்தாரு, அதை பற்றி விளக்கமாக பேசியிருக்கிறாரு. ஏன்னா முதலமைச்சர் இருக்கக்கூடாதுன்னு இவங்க தான் பேசினாங்க. அப்போ இவங்க எதிர்க்கட்சி தலைவர். ஆனால் இப்போ ஆளுங்கட்சிங்கிறதுனால இப்போ இவங்க வேணும்னு சொல்கிறாங்க. இது என்ன முரணான செயல்பாடுன்னு பாருங்கள். ஆகவே இந்த துணைவேந்தர் நியமனத்தில் முதலமைச்சர் செய்ய வேண்டும் என்பது மிக தவறான அணுகுமுறைக்கு, செயல்பாடுகளுக்கு வழிவகுக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நான் இதை ஒரு தமிழ்நாட்டைச் சேர்ந்த குடிமகனாக கல்வித்துறையில் அனுபவம் இருக்கிறதுனால நான் இதைய அந்த கட்சி இந்த கட்சின்னு பார்க்காம நேர்மையான முறையில் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி அரசியல் நீங்கள் துணைவேந்தர் நியமனத்தில் வந்துடுதுன்னு சொன்னால் பல்கலைக்கழகங்களினுடைய வீழ்ச்சிக்கு மேலும் அது வெகு காரணமாக அமையும். நீங்கள் இப்போவே கடந்த 20 வருஷத்துக்கு மேலே துணைவேந்தர் மோசமான ஆளாக இருந்ததுனால பேராசிரியர்களை நீங்கள் போட்டுட்டீங்க. இப்போ பேராசிரியர்கள் மேலே நிறைய வழக்கு இருக்குது நியமனத்தில். பல பல்கலைக்கழகங்களில் வழக்கு நடந்துட்டு இருக்குது. பல சமயங்களில் என்ன ஆயிரும்னா அவங்க நியமனம் ஆயிடுது, அவங்கள வேறு வழி இல்லாமல் நாம் சர்வீஸ் பண்ண விட்டுருவோம். அவங்க 30 வருஷம் 35 வருஷம் சர்வீஸ் பண்ணுவாங்க. அவங்க எப்படி நேர்மையாக பண்ணுவாங்க? அதில் எல்லாரும் மோசம்னு இல்லை, ஆனால் அவங்க பணம் கொடுத்து வந்திருக்கிறாங்க. நீங்கள் கல்வி தரதானுங்க நம்ம நாட்டில் மிக முக்கியமான துறை. அதுலேயே நேர்மை இல்லைன்னா வேறு என்ன பண்ண முடியும்? ஆகவே இந்த துணைவேந்தர் நியமனத்தில் அரசு தலையீடு என்பது பெரிய சிரமங்களுக்கு வழிவகுக்கும். கடந்த 1/4 நூற்றாண்டு கால அனுபவத்தினுடைய அடிப்படையில் தமிழ்நாட்டில் இந்த துணைவேந்தர் நியமனங்களில் அரசு தலையிட்டதுனால தான் பெரிய அளவுக்கு தவறுகள் நடந்தது. ஏன் அப்போ ஆளுநர் இல்லையான்னு சொல்லுவீங்க. அப்போ ஆளுநர் இருந்தது, உங்களுக்கு பொருத்தமான ஆளுநர் இருந்தாங்க, பல சமயத்தில் அப்படி பண்ணாங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய ஆளுநர்கள் அப்படி இல்லை. இந்த ஒரு 10 வருஷமாக அப்படி இல்லை. அவங்க நேர்மையாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நான் யாரையும் நல்லவர் மோசம்னு சொல்ல விரும்பலை. ஆனால் முதல்லையும் சில நல்ல ஆளுநர்கள் இருந்திருப்பாங்க. ஆனால் தவறுகள் நடந்ததுங்கிறது மறுக்க முடியாது. நீங்கள் இருக்கக்கூடிய கேஸுகளை வழக்குகளை பார்த்து ஆளுநருக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்களே, இது தமிழ்நாடு
அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. தமிழ்நாடு யாரும் மறுக்கிறது, நாகாலாந்து கிடையாது, அங்கே ஆடின மாதிரிலாம் இங்கே ஆட முடியாதுங்க, அப்படியெல்லாம் அது யாரும் சொல்லக்கூடாதுங்க. அப்போ திருமாவளவன் அவர்கள் பதிவு பண்ணுறாரு, அது மிக தவறு. அப்போ தமிழர்கள் எத்தனை பேர் வந்து பிற மாநிலங்களில் இருக்கிறாங்க, நானே பொறுப்பில் இருந்துக்கிறேன். அப்போ அவங்க டெல்லிக்காரர் பார்த்து இது டெல்லி நீங்கள் ஆடக்கூடாதுன்னு சொன்னால், இது ஒரே நாடுங்க, பாரத தேசம் முழுக்க ஒரு நாடு. நாம் தமிழ் பேசக்கூடிய பகுதியை சேர்ந்தவர்கள், நமக்கு என்று பெரிய சிறப்புகள் எல்லாமே இருக்குது. ஆனால் இது யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு சொன்ன மக்கள் நம்ம மக்கள். அதனால் இந்த மாதிரி இந்த பிரிவினையெல்லாம் பேசக்கூடாது. நம்ம ஊழல் பண்ணுறதுக்காக, கூட்டணி கட்சி ஊழல் பண்ணதுங்கிறதுக்காக இது வந்து தமிழ்நாடு இதெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் பீகார் மாநிலத்துக்காரர்னு சொல்கிறாங்க, அவர் வந்து நாகாலாந்தில் முதல்ல கவர்னராக இருந்தார்னு சொல்கிறாங்க. அவர் இந்தியர், அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அவர் இந்த பொறுப்பை செய்யும்போது அவர் ஆளுநர் என்கின்ற முறையில் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு சரியாக செய்யும்போது அதில் எந்த விதமான தவறும் இல்லை. அப்படி பார்த்தா நம்ம தமிழர்கள் வெவ்வேறு பல்கலைக்கழகங்கள் இருக்கிறவங்களெல்லாம் என்ன, அவங்க நீங்கள் விலைக்கு போயிருங்க, தமிழ்நாடு தமிழ் பேசுகிறவங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் வார்னிங் எச்சரிக்கை கொடுத்தாங்கன்னு அவ்வளோ தப்பு. இது மிக மோசமான எச்சரிக்கைங்க, இது தவறு, இது கண்டிக்கப்பட வேண்டியது. ஆகவே இந்த துணைவேந்தர் நியமனத்தை பொறுத்தவரையில் நாம் கடந்த கால அனுபவத்தில் சொல்லும்போது, குறிப்பாக இந்த திமுகவினுடைய அணுகுமுறைகளை பற்றி பார்க்கும்போது கண்டிப்பாக இவர்கள் தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் நேர்மையான அரசாங்கமாக இருந்தால் யார் இருந்தானுங்க, மிக நேர்மையான ஆளை வந்து நீங்கள் செலெக்ஷன் கமிட்டியில் போடுங்க, அவங்க செலக்ட் பண்ணிட்டு போட்டு நமக்கு என்ன பிரச்சனை, அது நல்லா நடக்கணும், பேர் வரணும், அதுதானே. நான் விரும்புகிறவன் தான் வரணும்னு என்ன அர்த்தம்? அப்போ ஏதோ தப்பு நடக்குது, அதில் ஏதோ தப்பு நடக்குது. நீங்கள் பல்கலைக்கழகங்கள்னு பார்த்தாலே பெரும்பாலும் 90-95% தமிழ்நாட்டுக்காரர் தான் இருப்பாங்க. சிலது விதிவிலக்க வெளியிலேருந்து வரலாம், தப்பு இல்லை. ஏன்னா நாமளும் வேறு மாநிலங்களுக்கு போகிறோம், அவங்களும் வரலாம். பெரும்பாலானவங்க இங்கே இருப்பாங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும். அப்படி இருக்கும்போது நீங்கள் நல்ல ஆளை தேர்ந்தெடுத்துட்டு போங்கன்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ நீங்கள் வந்து அதில் உரிமை வேணும்னு நீங்கள் கேட்குறதே வேறு ஏதோ தவறு பண்ணால் உங்களுக்கு யோசனை இருக்குது. இது ஏன் உறுதிப்படுதுன்னா, நீங்கள் கடந்த காலத்தில் அப்படி பண்ணியிருக்கிறீங்க. இப்போ நான் சொன்னல ஊழல் ஒரு விஷயத்தை இவங்க மறுக்க முடியுமா? இந்தியாவிலேயே அதிகமாக துணைவேந்தர்கள் மேலே வழக்கு இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம் தான். நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகம் சென்னையில் ஆரம்பித்து டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் ஆரம்பித்து திருவள்ளூர், அங்கே வந்து பாரதியார் பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், அப்புறம் வந்து சேலம் பெரியார் பல்கலைக்கழகம், தமிழ்நாட்டினுடைய எல்லா பகுதிகளிலும் இந்த மாதிரி இது நடந்திருக்குது. அதில் இன்னொரு குற்றச்சாட்டு கூட என்னால் சொல்ல முடியும். நீங்கள் பல பல்கலைக்கழகங்களில் திமுகவினருக்கு சொந்தமான தலைவர்களுக்கு சொந்தமான குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது மறுக்க முடியுமா? மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்குது, பல பல்கலைக்கழகங்கள் இது நடந்திருக்குது. இதெல்லாம் மறுக்க முடியுமா? அவர்களுக்கு சரியான தகுதி இருந்தால் நாம் வேண்டான்னு சொல்கிறதில்ல, தகுதி குறைபாடு இருந்தும் கூட இதெல்லாம் வழக்குகளும் கூட போயிருக்குதுங்க. குறிப்பாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்மணி நியமிக்கப்பட்டார், வழக்கெல்லாம் கூட போயிருக்குதுங்க. ஆகவே உங்களுடைய கடந்த கால வரலாற்றை பார்க்கும்போது இது தவறாக முடியும் என்று தோன்றுகிறது. இன்னொன்று, நீங்கள் ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்தில் அவருக்கு அந்த பொறுப்பு இருக்குது, அவர் அந்த வேலையை செய்கிறாரு. அந்த வேலை செய்யும்போது அவர் தகுதி இல்லாதவர் நியமனம் பண்ணிட்டா நீங்கள் கேள்வி கேட்கலாம், அவர் தவறு செஞ்சுட்டா கேள்வி கேட்கலாம். நீங்கள் அதுவே கூடாதுன்னு நினைக்கும் போது அப்புறம் என்ன பண்ணுறது? அப்போ டாக்டர் அம்பேத்கர் அந்த குழு என்ன தெரியாமல் தான் இதெல்லாம் பண்ணாங்களா? அவங்க இண்டிபெண்ட்டாக சுயாட்சியாக ஒருத்தர் வேணும்னு நினச்சாங்க. பீகார்காரராக இருக்குல்ல அவர், இதில் சம்பந்தம் இல்லாதவங்க வெளி மாநிலத்துக்காரர் வந்தால் தான் இது இணைப்புக்கு பாலமாக இருக்கும் என்று அவர்கள் நினச்சி தான் போயிருக்கிறாங்க. அப்படித்தான் நம்ம ஆளுகளும் வெளி மாநிலங்களில் நிறைய பேர், இன்றைக்கி வெளி மாநிலங்களில் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க 2 பேர் ஆளுநர்களாக இருக்கிறாங்க ஆச்சுங்களா. அதனுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையே அதுதான். ஆக அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது. அந்த நியமனத்தை அவர் இத்தனை வருஷமாக செஞ்சிட்ருக்காரு, கடந்த 70 வருஷமாக அது நடந்துட்டு இருக்குதுங்க. இது புதுசாக வரல, அது 70 வருஷமாக நடக்குது. அதை வந்து நீங்கள் அந்த உரிமை அவருக்கு கூடாது, நான் தான் பண்ணுவேன்னு சொன்னால் இது பெரிய ஆபத்தில் கொண்டு போய் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டு அனுபவத்தை வச்சு பார்க்கும்போது குறிப்பாக திமுக ஆட்சியில் இதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே இது செய்யக்கூடாது, முதல்வருக்கு இந்த அதிகாரம் இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து.